ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலையில். இன்னைக்கு பரபரப்பான சமையல் தான். நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பரங்கிக்காய் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சமாக சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். இன்னைக்கு வந்து அதில் சாம்பார் செஞ்சிடலான்னு மீதி இருக்கிற பரங்கிக்காயில் சாம்பார் தான் வச்சாச்சு. பரங்கிக்காய் சாம்பார் அப்படின்னாலே சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைட்லலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட், ரொம்பவே வந்து பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவையோட இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போதும் போல தாளிக்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு பரங்கிக்காய், அதுக்கப்புறம் கூட கொஞ்சமா முருங்கைக்காய் போட்டு நல்லா பருப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியா கொஞ்சமா புளி தண்ணீர், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு இறக்கினா சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மதிய லஞ்ச் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு எல்லாமே லஞ்ச்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வச்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம தோட்டத்துல விளையுது அப்படின்னும் போது அதுல ஒரு கூடுதல் சந்தோஷமும் கூட. நாளைக்கு இன்னொரு விழாக்களை பார்க்கலாம்.